சாபும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு வாழ்வா சாவா. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம பேரரசினுடைய சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்திலே தன்னுடைய மனநிலைமையை அல்லது கிறிஸ்துவுக்குள்ளான தன்னுடைய வாழ்வை பிலிப்பு பட்டணத்தின் சபையாருக்கு எழுதி அறிவித்ததின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். வாழ்வா சாவா. ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களிலே தற்கொலைகள் மிகுந்திருக்கிறது, மரணங்கள் மிகுதியாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள். இப்படி மரணமும் சாவும் சூழ்ந்திருக்கிற ஒரு காலத்திலே இதை தாண்டி மனமுடைந்து போனதினாலே சாவை விரும்புகிறவர்கள் திருச்சபையிலையும் இருக்கிற ஒரு இக்கட்டான நெருக்கடியான காலகட்டங்களிலே இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அனுகிரகம் பண்ணி இருக்கிறார். ஒருவேளை மரணத்தை தழுவி கொண்டவர்கள் அநேகர். ஆனால் மரணம் எனக்கு வந்து விடாதா என்று அங்கலாய் போடு மனமுடைந்த நிலைமையிலே தான் சந்திக்கிற தோல்விகளின் நிமித்தமாக, தன்னுடைய வாழ்க்கையிலே போராடுகிற சத்துடைய வஞ்சனைகளின் நிமித்தமாக மரணத்தை நேசிக்கிற இருதயத்தோடு வாழுகிற ஜனங்களும் இன்றைக்கு பெருகி இருக்கிற ஒரு காலம். அது மாத்திரமல்ல, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஒரு பரிசுத்தவான் தேவனை நோக்கி தன்னுடைய சாவுக்காக கெஞ்சினதை மன்றாடினதை நாம் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஒருவர் இப்படியாய் சொன்னார், சபையில இருந்து கொண்டு போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று நீ வேண்டுகிறாயே, நீ எதை சாதித்திருக்கிறாய்? எந்த தேவனுடைய நோக்கத்தை ஆகிலும் நீ புரிந்து கொண்டிருக்கிறாயா, நிறைவேற்றி இருக்கிறாயா? ஒருவேளை எலியா என்கிற தீர்க்கன் அப்படியாய் அவன் ஜெபித்திருக்கிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில அவன் குறிப்பிட்ட காலமளவும் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவனாக காணப்பட்டிருந்தானே. கர்த்தர் தான் தெய்வம் என்பதை சமாரியா அறியத்தக்கதாக தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்திருந்தானே. அப்படிப்பட்டவன் ஒருவேளை போதும் ஆண்டவரே என்று சொல்வானானால் தன்னுடைய ஓட்டத்தை ஓரளவுக்காகிலும் நான் ஓடி இருக்கிறேன் என்கிற ஒரு சிந்தையில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய திட்டத்தை புரிந்திராமல், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை உணர்ந்திராமல், தேவன் நம்மை நம்பி தந்த பொறுப்புகளை நிறைவேற்றுகிறதிலே இம்மி அளவும் நாம் முன்னேறி செல்லாமல் வெறுமனே மரணத்தை நேசிக்கிறவர்களாக வாழுகிறதுனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த கால நேரத்திலே ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலையினாலே மனம் உடைந்து போய், அல்லது நீங்கள் சந்திக்கிற தோல்விகளின் அடிப்படையிலே, நெருக்கங்களின் அடிப்படையிலே, பாடுகளின் அடிப்படையிலே, துன்பங்களின் அடிப்படையிலே போதும் ஆண்டவரே என்று சொல்வீர்களானால் இல்லை. நீங்கள் வாழ வேண்டியது தேவனுடைய சித்தம். நீங்கள் வாழ வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தின் அவசியம். அதோனிராம் ஜட்சன் என்கிற கர்த்தருடைய ஊழியன் அமெரிக்கா தேசத்திலிருந்து
இந்தியாவுக்கு ஊழியத்திற்கு கடந்து வந்தார். இந்தியாவிற்கு கடந்து வந்த பின்பு வில்லியம் கேரியுடைய நாட்களிலே வில்லியம் கேரியுடைய கரங்களினாலே தான் அவர் ஞானஸ்நானம் பெற்றதாக குறிப்புகள் சொல்கிறது. மிஷனரியாக புறப்பட்டு வந்த பின்பு 20வது ஆண்டிலே 20வது வயசிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். 20வது வயதிலே தன்னை ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். 25வது வயதிலே இந்தியா தேசத்திலே வந்து வில்லியம் கேரியினுடைய கரங்களிலே அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு இந்தியா தேசத்திலே காணப்பட்ட நெருக்கத்தின் நிமித்தமாக பர்மா என்கிற இன்றைக்கு மியான்மர் என்று சொல்லப்படுகிற தேசத்திற்கு அவர் மிஷனரியாக புறப்பட்டு சென்றார். அப்படி புறப்பட்டு சென்ற ஜக்சனுடைய அந்த அதோனிராம் ஜக்சனுடைய வாழ்க்கையில அவர் சந்திக்காத நெருக்கங்களே இல்லை. இன்றைக்கு காலையில நான் பல தொகுப்புகளில் இருந்து வேகமாக அந்த செய்திகளை வாசித்துக் கொண்டிருந்த போது ஒரு மனிதன் இவ்வளவாய் நெருக்கப்பட முடியுமா, ஒரு மனிதன் இவ்வளவாய் உதைக்கப்பட முடியுமா என்கிற ஒரு பெரிய கேள்வி எனக்குள்ளே உண்டானது. 38 வருடங்கள் அந்த மியான்மர் தேசத்திலே அந்த மனுஷன் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்திருந்தான். அந்த பர்மிய மொழியிலே வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. அந்த பர்மிய மொழிக்கும் ஆங்கில மொழிக்குமான டிக்ஷனரி தயாரிக்கப்பட்டிருந்தது. இத்தனை பணிகளையும் கர்த்தருடைய காரியங்களுக்காக செய்துவிட்டு தன்னுடைய மனைவியையும் தனக்கு அருமையான பிள்ளைகளையும் அதே மண்ணிலே அடக்கம் செய்துவிட்டு அவன் ஆண்டவரிடத்திலே ஜெபித்த ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்றல்ல, ஆண்டவரே எனக்கு ஜீவனுள்ள நாட்களை தருவீரானால் இன்னமும் இந்த பர்மிய மக்களுக்காக நான் ஊழியம் செய்வேனே என்று அந்த மனிதன் ஜெபித்தானாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நாம் சந்திக்கிற நெருக்கங்கள், நாம் சந்திக்கிற பாடுகள், நாம் சந்திக்கிற அவமானங்கள் போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பவுலுடைய வாழ்க்கையில இருந்து நாம் தியானிக்க போகிற இந்த வேத வசனங்களிலும் சரி அல்லது அதோனிராம் ஜக்சன் என்று சொல்லப்படுகிற அந்த மியான்மர் தேசத்திலே ஊழியத்தை நிறைவேற்றின கர்த்தருடைய பரிசுத்தவானாலும் சரி ஆயுசு நாட்களை இன்னமும் தாரும் என்று கேட்டார்கள். தாரும் என்று கேட்டார்கள் என்றால் அவர்கள் சுகமுகமான வாழ்வு வாழவில்லை. அவருடைய வாழ்வு நெருக்கம் மிகுந்ததா இருந்தது, பாடுகள் மிகுந்ததா இருந்தது, தத்தளிப்புரியதா இருந்தது. தனக்கு அருமையான குடும்பத்தை ஒன்றின் மேல் ஒன்றின் மேல் ஒன்றின் மேல் இழக்க கொடுத்து விட்டு அந்த மண்ணிலே அடக்கம் பண்ணிவிட்டு ஆண்டவரே இன்னமும் எனக்கு ஜீவனை தருவீரானால் இந்த தேசத்திற்கு இந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நான் பிரயோஜனம் உள்ளவனாக இருப்பேன் என்று ஜெபித்த அந்த அதோனிராம் ஜக்சனுடைய வைராக்கியமும் ஜெபமும் நம்மை இந்த காலை நேரத்திலே பற்றி பிடிக்குமானால் நலமாயிருக்கும். அதே போல ரோம பேரரசினுடைய அடக்குமுறைகளுக்கு உள்ளாகி மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் தனக்கு நேரிடலாம் என்று கட்டப்பட்டவனாய் இருந்த பவுலும் கூட அவன் எதை தெரிந்து கொள்வது என்கிற ஒரு பெரிய குழப்பத்தோடு இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனத்துக்குள்ளாக அந்த மனிதனுடைய பிரச்சனை எழுதப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை? 22ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைகளுக்கு பலன் உண்டு. முதலாவது இந்த வாரியத்தை சொல்றார். இரண்டாவது என்ன சொல்றார்? 23ஆம் வசனத்துல இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. ஐயா, அந்த பவுலுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை? அவன் சொல்றான், ஒண்ணு நான் வாழ விரும்புகிறேன், இன்னொன்று சாகவும் ஆசைப்படுகிறேன். சாகவும் என்ன செய்கிறேன்? ஆசைப்படுகிறேன். அதற்கு காரணங்கள் என்ன சொல்கிறான் என்றால், துன்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கல்ல, பாடுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கல்ல, கண்ணீர் நிறைந்த பாதையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கல்ல. கவனியுங்கள், எலியா தீர்க்கன் நெருக்கத்தின் அடிப்படையில் ஜெபித்ததற்கும் நீங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட நெருக்கமான தருணங்களிலே பரிசுத்தவான்கள் ஒருவேளை மரணத்தை ஆசையோடு அவர்கள் எதிர்பார்த்திருந்தாலும் அந்த ஆசைக்கு பின்பதாக ஒரு காரியம் நோக்கம் இருந்தது. அவர் சொல்கிறான், நான் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட எனக்கு ஆசை உண்டு. ஏனென்றால் மரணத்தினாலே கிறிஸ்து என்னில் மகிமைப்படுவார். நான் உயிரோடு இருக்க விரும்புகிறேன், நான் பிழைத்திருக்க விரும்புகிறேன். ஏனென்றால் என் கிரியைகளுக்கு இந்த பூமியிலே நான் செய்கிற ஊழியங்களுக்கு பரலோகத்திலே எனக்கு பலன் உண்டு. இப்போ இவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா,
நான் வாழ்ந்தாலும் கிறிஸ்து என்னில் மகிமைப்படுவார், நான் மரித்தாலும் கிறிஸ்து என்னில் மகிமைப்படுவார். நான் வாழ்ந்தால் என் ஊழியத்திற்கு பலன் இருக்கிறது, நான் பிரிந்து போனாலும் நான் மரணத்தை அடைந்தாலும் நான் அவரோடு கூட நான் செய்ய போறேன், இருக்க போறேன். அப்போ இவருடைய பிரச்சனை என்னன்னா, பிரச்சனைகளுக்கு தப்பித்துக் கொள்வதற்காக மரணத்தை நேசிக்கவில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களே, பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஒருவேளை மரணத்தை தேட வேண்டுமானால் பவுல் தேடி இருக்க வேண்டும், அதோனியாம் ஜட்சன் தேடி இருக்க வேண்டும். அவர்கள் தேடவில்லை. அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட காலம் வரைக்கும் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த ஜட்சனுடைய குடும்பத்தாருக்கு அடக்கம் பண்ணுவதற்கு அந்த பர்மிய மண்ணாகிலும் கிடைத்தது. ஆனால் கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காக தன்னையே தாரை வார்த்த அந்த ஜட்சனுக்கு அந்த மண்ணு போலும் கிடைக்கவில்லை. கடலிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. ஆனாலும் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் என்று வாழ்ந்தான், கிறிஸ்துவுக்காக பிழைத்திருப்பேன் என்று வாழ்ந்தான். என் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆகவே நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? கிறிஸ்துவுக்காக வாழ விரும்புகிறேன். இந்த காலை நேரத்தில் இப்ப பவுல் ரெண்டு காரியங்கள் சொல்றாரு. நான் பிழைக்கிறதுனால கிரியைகள் இருக்குது, நான் பிரிந்து போகிறதுனால ஆண்டவரோட இருக்கிறதுக்கு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நெருக்கத்தையும் அவர் சொல்றாரு பாருங்க. 23, 24 வசனத்துல, நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன், ஏனென்றில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். வாழ்றதுக்கும் ஆசை, சாகிறதுக்கும் ஆசை. இப்ப இந்த ரெண்டும் எனக்கு என்னவா மாறிடுச்சு? நெருக்கமா மாறிடுச்சு. ஒரு நாளில இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கிற நான் மரணத்தை நேசித்தவன். எப்பொழுது எனக்கு மரணம் நேரிடும் என்று என்னுடைய மரணத்துக்காக காத்து கிடந்தவன், அதற்காகவே ஓடினவன், அதற்காகவே உழைத்தவன். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய வாழ்க்கையிலே மரணம் நேரிடாதா, மரணம் நேரிடாதா என்பது மாத்திரமே என்னுடைய எதிர்பார்ப்பா இருந்தது. அதற்காகவே ரோட்ல போகும்போது, வாகனங்களை இயக்கும் போது என்னுடைய எதிர்பார்ப்பும் என்னுடைய செயல்பாடுகளும் அப்படியே தான் இருந்தது. ஆனால் என்னை வாழ வைத்த தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் மேல் கொண்ட திவ்ய நோக்கத்தின் நிமித்தமாக வாழ சாக விரும்பின என்னை வாழ வைத்தார். இன்றைக்கு நான் வாழ விரும்புகிறேன். காரணம், எனக்கு பலன் இந்த பூமியில கிடைக்கும் என்பதை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு என்னை மீட்ட தெய்வத்துக்கு எதையாகிலும் நான் செய்துவிட முடியும் என்பதற்காக சாக விரும்பினேன். இப்பொழுது வாழ விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இடத்திலிருந்து, இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இந்த இடத்திலிருந்து நீ வெளியேறும் போது ஒரு தீர்க்கமான முடிவோடு கடந்து செல்ல வேண்டும். நான் வாழ ஒருவேளை நீ சாக விரும்பினவனாக இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் என்னை தொட்ட தெய்வம், அப்போஸ்தலனாகிய பவுலை தொட்ட தெய்வம், நடத்தின தெய்வம், அதோனியாம் ஜட்சனை தொட்ட தெய்வம், நடத்தின தெய்வம் உன்னையும் தொடுவார், உன்னையும் நடத்துவார். நீ சாவதற்கல்ல, வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். கவனிங்க, ரொம்ப அவர் சொல்றார், ரெண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அதான் முக்கியம். அநேக நேரத்துல நம்ம 23ஆம் வசனத்தோட நின்று போயிடுறோம். வாழ்றதுக்கு ஆசை, சாகிறதுக்கு ஆசை, இந்த ரெண்டுக்கு நடுவுல நான் தத்தளிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லி அதிலேயே நின்று விடவில்லை பவுல். தீர்மானம் எழுதுகிறார். ஒன்று, நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அவசியம். அப்படியானால் தன்மேல் வைக்கப்பட்டிருந்த தேவனுடைய நோக்கத்தை சரியாய் அறிந்திருந்த பவுல், அதைத்தான் சொன்னேன். ஜட்சன் சொன்னது, நான் சரீரத்தில் பிழைத்திருப்பது அமெரிக்கா தேசத்திற்கு நல்லது என்று சொல்லவில்லை, பர்மிய மக்களுக்கு நல்லது என்று அவன் கண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்திலே நீ பிழைத்திருக்க வேண்டியது உனக்கு அவசியம். காரணம், உனக்காக அல்ல, உன்னை நம்பி தேவன் ஏற்படுத்தின தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்காக. ரெண்டு, அவன் சொல்லுகிறான், உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காக. 26வது வசனம், பிலிப்பு பட்டணத்தின் சபையே, உன்னுடைய விசுவாசத்தின் வர்த்தனைக்காக, உன்னுடைய சந்தோஷத்திற்காக நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். மரணம் என்னை நெருக்கலாம், மரணம் என்னை தொட்டு விடுவதற்கு வாஞ்சிக்கலாம், ஆனால் நான் சரீரத்தில் தரித்திருப்பது அவசியம். உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காக, உங்கள் சந்தோஷத்திற்காக நான் பிழைத்திருப்பேன்.
சொல்லுங்க பாப்பா, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நான் பிழைத்திருப்பேன், நான் பிழைத்திருப்பேன், நான் பிழைத்திருப்பேன். எதுக்காக? தேவ ஜனங்களின் விசுவாசத்தின் வார்த்தைக்காக, அவர்களுடைய சந்தோஷத்திற்காக நான் சாகாமல் பிழைத்திருப்பேன். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு ஊழியர் என்னிடத்தில் எப்படி சொன்னார்? எலியா ஜெபித்தான் என்பதற்காக அநேகர் ஜெபிக்கிறார்கள் போதும் ஆண்டவரே என்று. அவர்களை பார்த்து நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். நீ எதை சாதித்து விட்டாய் சாவதற்கு? நீயும் சாதிக்கவில்லை, நானும் சாதிக்கவில்லை, இரண்டு பேரும் சேர்ந்து சாதிப்போம். சாதித்தவின் சாவை தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார் என்று சொன்னாராம். அதே வார்த்தைகளை உங்களுக்கு சொல்கிறேன். எதை சாதித்து விட்டோம் என்பதனால் மரணத்தை விரும்புகிறோம். எதை சாதித்து விட்டோம் என்று நினைத்துக் கொண்டு மரணத்தை நாம் தேடுகிறோம். நாம் பிழைத்திருக்க வேண்டியது சபையினுடைய அவசியம். நாம் பிழைத்திருக்க வேண்டியது சபையில் இருக்கிற தேவ ஜனங்களின் விசுவாசத்தின் வர்த்தனைக்காக, தேவ ஜனங்களின் சந்தோஷத்திற்காக. அப்படின்னா அவர் சுயநலமா வாழ்ந்தாரா, இல்ல கிறிஸ்துவின் சிந்தையோடு வாழ்ந்தாரா? அதனாலதான் 2வது அதிகாரத்தில் எழுதும்போது சொன்னாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவன் முதல்ல அவருக்குள்ள இருந்துச்சுங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ள எப்படி சுயநலம் இல்லாத ஒரு வாழ்வு இருந்ததோ, அதே போல அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த பரிசுத்தவானுக்குள்ளேயும் என்ன இருந்துச்சுன்னா சுயநலம் இல்லாத வாழ்க்கை இருந்துச்சு. சுயநலம் இல்லாமல் வாழ்ந்து பாருங்கள், கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவார். சுயநலம் இல்லாமல் வாழ்வதற்கு தீர்மானியுங்கள், நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். அநேக நேரத்தில் நமக்கு என்ன பிரச்சனைனா, சுயநலமா வாழ்றதுக்கு நம்ம யோசிக்கிறதுனால, திட்டமிடுகிறதுனால, அதிலேயே நம்முடைய ஆவல்களை காண்பிக்கிறதுனால நமக்கு எது ரொம்ப டேஸ்டா இருக்குது? மரணம் ரொம்ப டேஸ்டா இருக்கிற மாதிரி இல்ல. நீங்க கர்த்தருக்காக வாழ்ந்து பாருங்க, கர்த்தருடைய சபைக்காக வாழ்ந்து பாருங்க, சபையினுடைய விசுவாச வர்த்தனைக்காக வாழ்ந்து பாருங்க. உங்களை தாரை வார்த்து பாருங்கள். நீங்கள் சொல்வீர்கள், ஒரு நாளிலே மரணத்தை நேசித்த நான் எப்படி பிழைப்பதற்கு வாஞ்சிக்கிறேன். சுயநலத்துக்காக இல்ல, எனக்கு ஒரு வீடு கட்டணுங்கிறதுக்காக இல்ல, எனக்கு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை நான் தேடுவதற்காக இல்ல, நான் பிழைக்க வாஞ்சிக்கிறேன். காரணம் விசுவாசத்தின் வர்த்தனைக்காக. நான் பிழைத்திருப்பது அவசியம், நான் பிழைத்திருப்பது அவசியம். அது தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு அது கண்டிப்பான அவசியம். அப்போ இந்த சிந்தையோடு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையோடு கூட இந்த பிரச்சனைகளை நம்ம அணுகணுமானா நிச்சயமாகவே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற விதத்தில் வாழ முடியும். கவனிங்கள், இங்கே அப்போ இந்த பிரச்சனைக்கு அவர் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டார். இந்த கால நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு உங்களுக்கு தெரியுதா? நெருக்கப்படுறேன்னு சொல்றார். வாழ்வா சாவா ரெண்டுல நான் என்ன செய்றேன்? நெருக்கப்படுறேன். அதோட நின்றல, தீர்மானம் பண்றாரு. நான் சரீரத்தில் தரித்திருக்கிறது உங்களுக்கு அவசியம். அப்ப எதை அவர் தெரிந்து கொண்டார்? வாழ்வை தெரிந்து கொண்டார், ஜீவனை தெரிந்து கொண்டார். இப்படி தெரிந்து கொண்ட பவுலுடைய வாழ்க்கையில அவர் சொல்லி இருக்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் கவனிக்கும். 20ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார். அங்க எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை கவனிங்க. நான் ஜீவனோடு இருந்தாலும், நான் மரணம் அடைந்தாலும் கிறிஸ்து எப்படி மகிமைப்படுவாராம்? சரீரத்தினாலே மகிமைப்படுவார். மரணம் அடைகிறதுனாலே கிறிஸ்து மகிமைப்பட முடியுமா? அதை குறித்து ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. ஆனால் ஜீவனால் வாழ விரும்புகிறவர்கள் எப்படி சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்த முடியும்? கவனிங்கள், நமக்கு வானத்தில் பெரிய ஒரு கேலக்சி இருக்குல்ல, நட்சத்திர மண்டலங்கள் இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு சில தெரிகிறது, சில தெரியவில்லை. ஆனால் இப்படி கண்களால் பார்க்க முடியாத இந்த நட்சத்திரங்களை, கோள்களை நம்முடைய கண்களுக்கு புலப்படுத்துவதற்கு மனிதர்களாலே சில கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. டெலஸ்கோப், அதுல நிறைய வெரைட்டி இருக்கு. ஆப்டிக்கல் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லி சில
அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, சில டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப் வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில நாம் எதை பார்க்க முடியும் என்றால், இந்த ஒரு பெரிய கேலக்சிய, அங்க இருக்கிற கோள்களை நம்ம கண்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இங்கே சரீரத்தினாலே கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அந்த மகா பெரிய தேவனை நான் என் வாழ்க்கையிலே காண்பிக்கும் போது என் நிமித்தமாக மற்றவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நான் கேலக்சியை இந்த உலகத்திற்கு காண்பிக்கிற டெலஸ்கோப் போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு காண்பிக்கிற ஒரு டெலஸ்கோப்பாக நீங்களும் நானும் மாற முடியும். அந்த மகாபெரிய தேவனை அறியாத ஜனங்கள், ஆனால் நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அவரால் மீட்கப்பட்டிருக்கிறோம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஏற்படுத்தப்பட்ட நாம் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்துவது என்றால் என்ன? நாம் சந்திக்கிற நெருக்கங்களிலே புறஜாதிகள் பார்ப்பார்கள், இயேசுவை அறியாதவர்கள் பார்ப்பார்கள். இவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி கையாளுகிறார்கள், இவர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து மேலெழும்புவார்களா என்கிற ஒரு பெரிய கேள்வி அவர்களுக்குள்ள இருக்கும். நான் அடிக்கடி வீட்டிலும் சரி வெளியிலும் என்னை சந்திக்கிற இடத்திலே நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஐயா, நான் சந்தித்த பிரச்சனைகளை தேவனை அறியாத, கிறிஸ்துவை அறியாத ஒரு மனிதன் சந்தித்திருப்பானால் இன்றைக்கு அவன் பிழைத்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நான் பிழைத்திருக்கிறேன், காரணம் என்னை சந்தித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா அவமானங்கள், இவைகளுக்கு மத்தியிலே நான் கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகிறவனாக காணப்பட வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என்னில் மகிமைப்படுவார் என்றால், அவர் ஏற்றுக்கொண்ட அல்லது அவர் நடக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகள் எப்படிப்பட்டது என்பதை சபைக்கும், சபையை சார்ந்த ஜனங்களுக்கும், தேவனை அறியாதவர்களுக்கும் அவர் ஒரு என்ன செஞ்சார், பிராக்டிக்கலான ஒரு டெலஸ்கோப்பா மாறிட்டார். எப்படி பிரச்சனைகளை கையாளுவது? இன்னைக்கு அப்படிலாம் புத்தகங்கள் எழுதுறாங்க இல்லையா, பிரச்சனைகளை எப்படி கையாளுவது. ஆனா பிரச்சனைகளை எப்படி கையாளுவது என்பது என்கிற ஒரு மாடல் புக்காகவே அந்த பரிசுத்தவான் வாழ்ந்தார். அதே போல நீங்களும் நானும் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் சந்திக்கிற இப்பொழுது மரணத்தை தேடுகிறீர்கள் அல்லவா, மரணத்தை நேசிக்கிறீர்கள் அல்லவா, இந்த நெருக்கமான தருணத்திலே தேவனை அறியாத மனிதர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை உங்கள் வாழ்விலே வாழ்ந்து காட்டுங்கள். கிறிஸ்து உங்கள் சரீரத்தினாலே மகிமைப்படுவார். கட்டப்பட்டவனாய் இருக்கிறான், பிழைத்திருப்பானா அவனுக்கு தெரியாது. ஏனென்றால் அநேகர் துரோகம் பண்ணுகிறார்கள், அநேகர் விரோதம் பண்ணுகிறார்கள். ஆனால் அவன் சொல்லுகிறான், கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி பிரச்சனைகளை கையாண்டான், அந்த பிரச்சனைகளை பார்த்த விதம் என்ன. அதோனிராம் ஜட்சனுடைய வாழ்க்கையில மனைவியை இழந்தார், இன்னொரு விதவையை திருமணம் செய்து கொண்டார், அந்த தாயும் இழந்து போனார். இப்படி அவருடைய வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு மேல பிள்ளைகள் எல்லாரும் மறிக்க கொடுத்தார். இப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்க முடியுமா என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை நெருக்கத்தினாலே இருந்தது. ஒருவேளை மோட்ச பிரயாணம் என்கிற ஒரு அருமையான ஒரு புஸ்தகத்தை இந்த சமுதாயத்திற்கு அவர் எழுதி தந்திருந்தாலும், அவருடைய அந்த பிரயாணத்தினுடைய வழி ஒரு காரியத்தை பர்மிய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, கிறிஸ்துவை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று, கிறிஸ்துவை எப்படி அடையாளம் காட்ட வேண்டும் என்று. அதனாலே தான் ஒருவேளை நமக்கு அண்டைய நாடாக இருந்தாலும், நம்மை காட்டிலும் அதிகமான உபத்திரவங்களை, பாடுகளை சந்திக்கிற அந்த தேசத்திலே இன்றைக்கும் தேவ ஜனங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வழியிலே, அப்போஸ்தலனாகிய பவுல் காண்பித்த வழியிலே, தங்களுக்கு ஒரு அப்போஸ்தலனாக இருந்த அதோனிராம் ஜட்சனுடைய வழியிலே நடந்து தேவனுக்காக வைராக்கியமாக வாழுகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவனால் ஆகிலும் கிறிஸ்து உங்களிலே மகிமைப்படும்படிக்கு
நீங்கள் சந்திக்கிற இன்ப துன்ப எல்லா தருணங்களிலும் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுங்கள். உங்கள் வார்த்தையினாலே, உங்கள் செய்கையினாலே, உங்கள் நடக்கையினாலே கிறிஸ்துவை நீங்கள் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுங்கள். கிறிஸ்து உங்களிலே மகிமைப்படுவார். ஏன்னா அதுதான் நமக்கு சொல்லி இருக்கிற பிரதானமான காரியம் தெரியுமா? 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, உங்கள் ஆவியினாலும் உங்கள் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. இந்த சரீரம் கிறிஸ்துவின் அவயவம். இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிற உங்கள் சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்படியானால் இந்த சரீரத்தினால, இந்த சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தினால கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்காக நான் பிழைத்திருப்பேன். சொல்லுங்க, சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தினாலே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தினாலே நான் பிழைத்திருப்பேன், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. இப்படி இந்த மரணத்திற்கும் வாழ்வுக்கும் சாவுக்குமான இந்த பிரச்சனையை ஈஸியா பவுல் அப்போஸ்தலன் ஹேண்டில் பண்ணியிருக்கிறார். கவனிங்க, இப்ப இந்த சாவு என்று சொல்லும்போது நாம் கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. அதை மாத்திரம் உங்களுக்கு நான் வேகமாக சொல்லிவிட்டு நாம் கடந்து செல்லலாம். வேதாகமத்துல சாவு அல்லது மரணம் என்கிற வார்த்தை 6 அல்லது 7 விதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 6 or 7 different ways. 6 அல்லது 7 நான் வைத்திருக்கிறேன். 6ஆகவும் நாம் இதை வைத்துக் கொள்ளலாம். ஒன்று சரீர பிரகாரமான மரணம். ஒன்று என்னது? சரீர பிரகாரமான மரணம். இது நமக்கு தெரியும். சமீப காலத்தில் நம்ம அதிகமாக நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய, கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு காரியம் பிசிக்கல் டெத். இதுல என்ன நடக்கிறது? ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே போகிறது. ஆத்துமா நாம் செய்த நன்மைக்கோ தீமைக்கோ ஏற்றாற் போல ஒன்று பாதாளத்திற்கோ பரதீசுக்கோ அது கடந்து போகிறது. சரீரம் இந்த மண்ணிலே ஒன்று புதைக்கப்படுகிறது, அல்லது விதைக்கப்படுகிறது, அல்லது எரிக்கப்படுகிறது. இதுக்கு பேர் தான் சரீர மரணம், பிசிக்கல் டெத். இந்த மரணத்துல ஆத்துமா இளைப்பாறும் இடம் என்று ஒரு இடத்துக்கு போவதில்லை. அது நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே எப்படி வாழ்ந்தோமோ அதன் அடிப்படையிலே அது ஒன்று பாதாளத்துக்கு கொண்டு போகப்படுகிறது, அல்லது எங்க கொண்டு போகப்படுகிறது? பாரதீசுக்கு கொண்டு போகப்படுகிறது. அங்க கொண்டு போன பிறகு நீங்களும் நானும் செய்யக்கூடிய எந்த ஜெபங்களும் எந்த காரியங்களும் மரித்து போன மனுஷனுடைய ஆத்துமாவை ஒரு மாற்றத்திற்குள்ளும் கொண்டு வர முடியாது. இதை நாம் திட்டமாய் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு மரித்து போனவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். மரித்து போனவர்களுக்காக யார் ஜெபித்தாலும் அந்த ஜெபம், ஒருவேளை இன்றைக்கு அநேகர் நம்புவது போல அன்னை மரியாள் ஜெபித்தால் அவள் மாறிவிடுவான் என்று நினைக்கிறார்கள். இல்லை. 3வது நாள் ஆறுதல் கூட்டமோ, 16வது நாள் துக்க நிவர்த்தி கூட்டமோ, 40வது நாள் கூட்டமோ நம்முடைய வாழ்க்கையில துக்கத்தை மாற்றிக் கொள்வதற்கு, ஆறுதல் அடைவதற்கு எதுவாக இருக்குமே ஒழிய அது மரித்து போன எந்த மனிதனுடைய ஆத்மாவையும் அது பரலோகத்துக்கு, அது பரதீசுக்கு என்ன செய்ய முடியாது? டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. 2வது வேதம் சொல்கிற மரணம் ஆவிக்குரிய மரணம். என்ன மரணம்? ஸ்பிரிச்சுவல் டெத். இந்த ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன அப்படின்னா, செப்பரேஷன் ஃப்ரம் காட் பிகாஸ் ஆஃப் சின். பாவத்தின் நிமித்தமாய் தேவனை விட்டு பிரிவது. அப்போ யாரெல்லாம் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, தேவனை விட்டு பிரிந்து இருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் ஒரு ஆவிக்குரிய மரணத்தை சந்தித்தவர்களாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் அடிப்படையிலே இந்த ஆவிக்குரிய மரணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடந்துச்சுன்னா, அந்த மரணத்திலிருந்து அவன் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும்.
ஒரு நாளிலே நீங்களும் நானும் அந்த ஆவிக்குரிய மரணத்தை தழுவினவர்களாக இருந்தோம். ஆனாலும் கிருபையுள்ள தேவன் நம்மை நேசித்ததினாலே, அவர் தம்மை பலியாக தந்ததினாலே, அவர் நமக்காக சிந்தின விலையேறும் பெற்ற ரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்டுக் கொள்ளப்பட்டோம், தேவனோடு ஐக்கியப்படுத்தப்பட்டோம். மூன்றாவதாக ஒரு மரணத்தை குறித்து சொல்கிறது, இரண்டாம் மரணம். அதுக்கு பேர் என்னது? இரண்டாம் மரணம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்திலே அங்கே இரண்டாம் மரணம் என்று ஒரு மரணத்தை குறித்து சொல்கிறது. அந்த இரண்டாம் மரணம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது ஒரு ஸ்பிரிச்சுவல் டெத், ஒரு ஆவிக்குரிய மரித்த நிலைமை குறித்து சொன்னேன். தேவனோடு ஐக்கியப்படாத பாவத்தினாலே மரித்து போன மனிதன் இந்த உலகத்திலே மரித்து போகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். துன்மார்க்கனாக ஒரு மனுஷனை செஞ்சிடறான், செத்து போயிடறான். அப்படி செத்து போனவனுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுது இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது? இரண்டாம் மரணம். அதுக்கு பேர் என்னது? இரண்டாம் மரணம். அந்த வசனத்தை வாசிங்களே யாரா ஒருவர். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். இது இரண்டாம் மரணம். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத இந்த உலகத்திலே வாழும்போது ஒருவேளை சம்பிரமமாய் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் தேவனோடு ஐக்கியப்படாமல் ஆவிக்குரிய மரணம் அடைந்த ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க போகிற இரண்டாவது மரணத்தை குறித்து வேதம் சொல்கிறது. அதுக்கு பேரே என்ன மரணம் தான்? செகண்ட் டெத் தான், இரண்டாவது மரணம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாயிண்ட்ல அது மூணாவது மரணம். அடுத்தது நான்காவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துல ஒரு மரணத்தை குறித்து அங்க எழுதி, அதுக்கு பேரு பொசிஷனல் டெத். பொசிஷனல் டெத் அப்படின்னு சொன்னா, ஆதாமின் பிள்ளைகள் என்பதினாலே நாம் மரித்த நிலைமையில இருக்கிறோம். இந்த ரோமர் 6, 7, 8 அந்த 3 அதிகாரங்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியமானவைகள், கருகலான அவசியமான அத்தியாவசியமான சத்தியங்கள் அடங்கியவைகள். ஆனால் அந்த வேத பகுதிகளுக்குள்ளிருந்து அதிகமான செய்திகளை நீங்களும் நானும் கேட்காததினாலே அது ஒருவேளை நமக்கு விருப்பமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்துக்குள்ளே நீங்க பார்த்தீங்கன்னா, பழைய மனுஷன் என்று ஒரு மனுஷனை எங்க வேதம் அடையாளம் காட்டுகிறது. அந்த பழைய மனுஷனுக்கு என்ன பேருன்னா ஆதாமின் பிள்ளை. அந்த பழைய மனுஷனுக்கு என்ன பேரு? ஆதாமின் பிள்ளை. அந்த ஆதாமின் பிள்ளையாக ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கிறான், ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்னா மரித்த நிலைமையில இருக்கிறான். அந்த மரணத்துக்கு பேரு ஆண்டவர் அந்த ஆதாமை வைத்த ஸ்தானத்தை இழந்ததின் அடிப்படையில் அதுக்கு பேரு பொசிஷனல் டெத். அவனுடைய ஸ்தானத்தை இழந்த மரணம், அவனுடைய ஸ்தானத்தை இழந்த மரணம். இப்போ கவனிங்க, ஆவிக்குரிய மரணம், இந்த ஆவிக்குரிய மரணம் அடைந்தவனுக்கான இரண்டாவது மரணம், ஆவிக்குரிய மரணம் அடைந்தவனுக்கான ஒரு பொசிஷனல் டெத். இந்த 3 காரியங்களும் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிற காரியங்கள். யாருக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் என்னதெல்லாம்? ஆவிக்குரிய மரணம், இரண்டாம் மரணம், அடுத்தது பொசிஷனல் டெத். ஆண்டவர் ஏற்படுத்தின ஸ்தானத்திலிருந்து நாம் இழந்து போன ஒரு காரியம் மரணம். இப்போ இந்த 3க்கும் தப்பிக்கப்பட வேண்டுமானால் ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவன் சிலுவையிலே மரிக்கும் போது அவனுடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டு அவன் கிறிஸ்துவோடு கூட மரித்து கிறிஸ்துவோடு கூட பிழைத்தும் இருக்கிறான். அப்படிதான் அந்த பொசிஷனல் டெத்ல ஒரு ரீகெயின் உண்டாகுது. நாம் பிழைக்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்? பிழைக்கிறோம். அதைத்தான் 6ஆம் வசனத்திலையும் 7ஆம் வசனத்திலையும் 8ஆம் வசனத்திலையும் ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். சரி, கவனிங்க. இப்போ 4 டெத் பார்த்துக்கிறோம். சரீர மரணம், ஆவிக்குரிய மரணம், இரண்டாம் மரணம், பொசிஷனல் டெத். அடுத்தது தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டியது ஏனென்றால் சரீர மரணத்தை குறித்து வாஞ்சிக்கிறோம் அல்லவா? ஆனா அதுக்கு முன்னால எந்த மரணம் நமக்கு இருக்கக்கூடாது என்பதை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். பிழைச்சுக்கிட்டே நம்ம சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, கவனிங்க.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாரா வாசிங்க? லூக்கா 15. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இந்த டெத்துக்கு பேரு டெம்பரல் டெத். என்ன டெத்? தற்காலிக மரணம். என்ன மரணம்? தற்காலிக மரணம். தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவு துண்டிக்கப்படும் போது, பாவத்தின் வஞ்சனையினாலே, உலகத்தினுடைய மயக்கங்களினாலே ஒரு மனிதன் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை துண்டாடிவிட்டு அவர் இந்த உலகத்திலே மனம் போல வாழ்ந்து திரும்பவும் தேவன் பட்சமாய் வரும்போது அவன் மரித்தவனாக இருந்து என்ன செய்யப்படுகிறானா? அப்படிதானே இருக்கு. அந்த வசனத்தை நல்லா பாருங்க. என் குமாரனாகிய இவன் மரித்தானா? அப்ப கெட்ட குமாரன் செத்து போயிட்டானா? கெட்ட குமாரன் செத்து போயிட்டானா? சாகல. அது அவனுடைய ஆவிக்குரிய நிலையை காட்டுகிறது. அப்போ சபைக்குள்ளே வந்து தேவனோடு ஐக்கியப்பட்ட அந்த மனிதன் உலகத்தின் சிற்றின்பங்களினாலே தன்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கொஞ்ச காலம் காணாமல் போய்விட்டான். கொஞ்ச காலம் என்ன பண்ணிட்டான்? அப்படிதானே இருக்குது. அவன் மரித்தான், காணாமல் போனான். எப்படி போனானா? ஆமா, சபைக்கு வந்த பிறகு காணாமல் போறது. இப்படி காணாமல் போனவர்களும் என்ன செய்யப்பட வேண்டுமாம்? உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமாம். திரும்பவும் எங்கே வர வேண்டும்? தகப்பனுடைய அன்புக்கு வர வேண்டும். இது டெம்பரல் டெத், ஒரு தற்காலிகமான மரணம். இதை சரிப்படுத்த முடியும் எந்த அடிப்படையிலன்னா, அங்க காணாம போன இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு, ஐயோ என் தகப்பன் வீட்டில் நான் எவ்வளவு செல்வமா இருந்தேன், எவ்வளவு நல்லா வாழ்ந்தேன், இப்போ நான் தவிட்ட திங்கிறேனே அப்படின்னு சொல்லி மனம் பொருந்தி செவி கொடுத்து தகப்பனுடைய அன்பை தேடி திரும்பவும் வந்தால் நிலைநிறுத்தப்படலாம். என்ன செய்யப்படலாம்? சரி, அப்போ இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு மரணம் வந்துடக்கூடாது. சரீரத்தில் சாகாமல் பிழைத்திருப்பது அவசியம். ஆனால் அதே நேரத்தில் ஆவிக்குரிய நிலைமையில தேவனோடு ஐக்கியப்படுவதை விட்டுவிட்ட இந்த உலகத்தை நேசிக்கிற நேசங்களுக்கோ நம்முடைய சிற்றின்பங்களுக்கோ நம்மை விட்டு கொடுத்து ஒரு தற்காலிகமான ஒரு ஆவிக்குரிய மரணத்தை ஒரு தேவனுடைய பிள்ளையும் பெற்றுவிடக் கூடாது. கவனமாயிருங்கள். சபையில காணப்படுகிற நீங்கள் காணாமல் போய்விடக் கூடாது. அப்படின்னு சொன்னா இருக்கிற இடத்துல இருந்து திரும்பி என்ன செய்யணும்? அவங்களா கெட்ட குமாரன் வந்தானா தகப்பன் ஆள அனுப்புனானா? சொல்லுங்க. நம்ம அநேக நேரத்தில் இதை வந்து ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு தான் சொல்றோம். இல்ல, தகப்பன் பிள்ளை என்கிற உறவோடு இருந்தவர்கள் தான் இப்பொழுது தகப்பன் பிள்ளை என்கிற உறவை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். அப்படியானால் இது வெளியே இருக்கிற துன்மார்களுக்கு அல்ல. யாருக்கு? சபைக்குள்ளது காணப்பட போனவங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டு தேவனோடு கூட ஐக்கியம் வந்துருச்சு. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு தன்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய துன்மார்க்கமான வழியில துன்மார்க்கமான மனிதர்களோடு நண்பர்களோடு தன்னுடைய எல்லா ஆசைகளையும் ஐஸ்வர்யத்தையும் அழிப்பதற்காக புறப்பட்டு சென்ற அந்த கெட்ட குமாரனை போல காணாமற் போனவர்கள் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இதற்கு பேரும் மரணம் என்றுதான் வேதம் சொல்கிறது. இதற்கு பேரும் என்னதுதான்? மரணம். அடுத்தது யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல இங்க ஒரு செத்து போன நிலைமையை காட்டுது. இதுக்கு பேர் என்னன்னா செயல்பாட்டில் மரணம், ஆபரேஷனல் டெத். இதுக்கு பேர் என்னது? செயல்பாட்டில் மரணம்.
இதுவும் தேவ ஜனங்களுக்குள்ளே காணப்படுவதுதான். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய எந்த கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் இல்லாத ஒரு செத்த நிலைமை. கவனியுங்கள். இப்போ தற்காலிக மரணமும் செயல்பாட்டில் மரணமும் எங்கேதான் நடக்கும் என்றால் சபைக்குள்ளே தான் நடக்கும். எங்கதான் நடக்கும்? சபைக்குள்ள. இந்த தற்காலிக மரணம் நடந்த மனிதன் சபையை விட்டு வெளியே போயிருப்பான். இந்த ஆபரேஷன் டெத் செயல்பாட்டில் மரணம் அடைந்தவன் சபைக்கு உள்ளே தான் இருப்பான். இங்கதான் இருப்பான். ஆனால் அவன் கிரியைகள் எந்த நிலைமையில் இருக்குதான்? செத்த நிலைமையில் இருக்கு. உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டும் அவன் எப்படி இருக்கிறான்? ஆனா எங்கதான் இருக்கிறான்? அப்போ சரீர மரணத்தை நேசிக்கிற அநேகர் ஆவிக்குரிய நிலைமையிலே இப்படிப்பட்ட மரணங்களுக்குள்ளே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கவனமாயிருங்கள். ஏன் நீங்கள் மரணத்தை வாஞ்சிக்கிறீர்கள்? ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே சரீர மரணத்தை நேசிக்கிறீர்கள்? நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, நான் மரணத்தை நேசித்தவன் என்று. நான் அந்த மரணத்தை நேசித்ததற்கு காரணம் என் தகப்பனுடைய அன்பை நான் அறியாமல் தூர போனதினாலே. என் தகப்பனுடைய அன்பை நான் உணராமல் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சரீர மரணத்தை நேசிப்பதற்கு என்னை தூண்டிற்று. உன்னுடைய வாழ்க்கையில தகப்பனுடைய அன்பை விட்டு நீ தூரம் போய்விட்டு நீ சரீர மரணத்தை நேசிப்பாயானால் நீ சரீரத்தில் பிழைத்திருக்க வேண்டியதும் அவசியம், நீ ஆவியிலே பிழைத்திருக்க வேண்டியதும் அவசியம். நீ மனம் திரும்ப வேண்டியது அவசியம், நீ உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியம், நீ திரும்பவும் காணப்பட வேண்டியது அவசியம். அது மாத்திரமல்ல, செத்து போன விசுவாசத்தோட செயல்பாட்டில் மரணம் அடைந்தவனுடைய வாழ்க்கையில நான் வாழலாம் பிரதர் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி செயல்பாட்டிலே செத்து போயிருந்தாலும் நீ உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். அப்போ இந்த மரணம், இந்த ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லும் போது ரட்சிக்கப்படாதவருடைய வாழ்க்கையில இருக்குது, ரட்சிக்கப்பட்டு சபையில வந்தவருடைய வாழ்க்கையில என்ன செய்து இருக்குது. இந்த ஆவிக்குரிய மரணங்கள் கூட ஒருவேளை சாகிறதற்கு ஆசைப்படலாம், ஆசையை தூண்டலாம். கவனிங்கள். தேவனுக்கும் உனக்குமான உறவு துண்டிக்கப்பட்ட நிலைமையிலே நீ துன்மார்க்கனாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் நீ சரீர மரணத்தை நேசிக்கலாம். அல்லது தேவனோடு ஐக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீ பெற்றுக்கொண்ட பின்பும் அந்த ஐக்கியத்தை தற்காலிகமாக இழந்ததினாலே உன்னுடைய விசுவாசத்திலே நீ செயல்படாமல் முடங்கி கிடக்கிறதுனாலேயும் நீ சரீர பிரகாரமான ஒரு மரணத்தை நீ வாஞ்சிக்கலாம். ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் மரணத்தை நேசிக்கிறதுக்கு காரணம் எனக்கு வந்த பிரச்சனை இல்லை. தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பிரச்சனைகளுக்காக மரணத்தை நேசிக்க வேண்டும் என்றால் பவுல் நேசித்திருக்க வேண்டும், ஆண்டவராகிய இயேசு நேசித்திருக்க வேண்டும், சர்ச்சை நேசித்திருக்க வேண்டும், வில்லியம் கேரி நேசித்திருக்க வேண்டும். நமக்கு முன்பதாக ஓடி முடித்த எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும் பாடுகள் இருந்தது, துன்பங்கள் இருந்தது, ஆனால் தேவனோடு ஐக்கியம் இருந்தது. ஆகவே அவர்கள் வாழ விரும்பினார்கள். இன்றைக்கு நீங்கள் சாவதற்கு விரும்புவதற்கான காரணம் என்ன? உங்கள் வாழ்வின் நெருக்கத்திற்கான காரணம் என்ன? நீங்கள் சந்திக்கிற ஆவிக்குரிய அந்த தேவனோடு இருக்கிற உறவு இல்லாத நிலைமையா, அல்லது நீ சந்திக்கிற பிரச்சனையா? இந்த வார்த்தையை திட்டமாய் ஆண்டவர் எனக்குள்ளே கொடுத்ததினாலே இன்றைக்கு நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆக்சுவலா அதை நான் ரெக்கார்டிங் பண்ணி போட்டிருக்கணும். நான் தேவ சபைக்கு இது அவசியம் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு திட்டமாய் உணர்த்தினதினாலே உங்களோடு இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் விடைபெறுகிறார். கடைசியாக ஒரு மரணம். ரோமர் 4 அதிகாரம் 19 வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து. சரி, இப்போ இங்க ஆபிரகாம் சாராளை குறித்து அவன் என்ன சொல்றான்? தன் சரீரம் என்ன செய்ய போச்சு?
அப்படின்னா அர்த்தம், பாலியை பெருக பண்ணக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் என்ன ஆகி போச்சு, செத்து போச்சு. சரீரம் நல்லா தான் இருக்கு, உயிரோட தான் இருக்கிறான், 3 நேரம் சாப்பிடுறான். இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கும் அவர் ஆயத்தமா தான் இருக்காரு. ஆனா எது செத்து போச்சு சொல்லுங்க, இந்த வசனத்தை திரும்ப வாசிங்களேன். அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும். அப்போ ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் செத்து போனது என்னது? அந்த ரீப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய, உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உறுப்புகளின் மரணம். வேதத்துல 7 காரியங்களை மரணம் என்று சொல்கிறது. 1 சரீர மரணம், 2 ஆவிக்குரிய மரணம், 3 இரண்டாம் மரணம், 4வது பொசிஷனல் டெத், அதாவது ஆதாமின் பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் இருந்த ஒரு மரணம், தற்காலிகமான மரணம் டெம்பரல் டெத், செயல்பாட்டில் மரணம் ஆபரேஷனல் டெத், அடுத்தது inability to physically reproduce, சரீர பிரகாரமாக ஒரு பிள்ளையை உண்டாக்க முடியாத ஒரு செத்து போன நிலை. கவனிங்கள், இது வேத அறிவுக்காக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான பாடம், நீங்கள் சபைக்குள்ளே இருந்து தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் கிரியையில நீங்கள் செத்த நிலைமையில இருப்பீர்களானால் நீங்கள் தேவன் பட்சமாய் திரும்ப வேண்டியது அவசியம். ஒருவேளை சபையை விட்டு காணாமல் போய் இந்த உலகத்தின் சிற்றின்பங்களினாலே, தன்னுடைய ஆசை இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு போன கெட்ட குமாரனை போல போயிருந்தாலும் அவர்களும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். அவர்களும் தேவனுடைய சபையில காணப்பட வேண்டியது அவசியம். இந்த 2 மரணங்களும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடந்திருந்தா, சபைக்குள்ள இருந்தாலும் அவன் எதை விரும்புவான்? சாவை விரும்புவான், சரீர மரணத்தை விரும்புவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான என்னுடைய சகோதரனே சகோதரியே, சாவை விரும்பி எந்த பஸ் வந்தாலும், எந்த கார் வந்தாலும், எவ்வளவு மலை பள்ளத்தாக்கான பகுதியா இருந்தாலும் அந்த இடத்திலெல்லாம் என்னுடைய ஜீவனை அழித்துக் கொள்வதற்கு நான் தேடின எல்லா யுக்திகளுக்கும் காரணம், ஒரு சரீர மரணத்தை நான் தேடினதற்கு காரணம், எனக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் இல்லாததினால், எனக்கும் தேவனுக்குமான உறவு துண்டிக்கப்பட்டிருந்ததினால். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் மீட்டுக் கொள்ளப்பட்டவனாக, அந்த தேவ அன்பிலே நிலைப்படுத்தப்பட்டு தேவனோடு கூட ஐக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தந்தாரோ, அந்த நாள் முதற்கொண்டு நான் வாழ விரும்புகிறேன். அந்த வாழ விரும்புவதற்கான காரணம், இந்த உலகத்தில் என்னுடைய பெயரில் எதையாவது ஒரு சாம்ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. நான் சரீரத்தில் பிழைத்திருப்பது தேவ ராஜ்யத்தின் பணிகளுக்கு அவசியம் என்பதை உணர்ந்ததினால். என்னுடைய வீட்டில் நான் போய் சொல்லல, என் வீட்டில் என்னுடைய பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, மனைவிட்ட கேட்டு பாருங்க. ஒரு அடிக்கடி நான் சாக விரும்பினேன், ஆனால் இன்றைக்கு நான் பிழைக்க விரும்புகிறேன். காரணம், எப்படி ஆகிலும் என் தேவனுக்கு நான் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை கெட்ட குமாரனை போல நீங்கள் இருந்து மரித்த நிலைமையில இருந்து கொண்டு நீங்கள் மரணத்தை தேட வேண்டாம். தேவன் பட்சமாய் திரும்பி வந்து விடுங்கள். ஒரு செத்து போன விசுவாசத்தோடு கூட நீ சபையில இருந்து கொண்டு மரணத்தை தேட வேண்டாம். இந்த 2 காரியங்களுமே உனக்கு நித்திய ஜீவனை கொண்டு வராது. சபையில இருக்கலாம், சபையோடு கூட உன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவனாக இந்த உலகம் உன்னை பார்க்கலாம், ஆனால் நித்திய ஜீவனை நீ பெற முடியாது. 2ஆம் மரணத்தை நீ தழுவ வேண்டியிருக்கும். அன்பாய் கேட்கிறேன், தாழ்மையோடு கேட்கிறேன். சுய இச்சைகளிலே நடந்து உங்கள் ஆசை இச்சைகளை திருப்திப்படுத்துவதற்காக நீங்கள் தேவனை விட்டு, தகப்பனை விட்டு காணாமல் போய்விடாதீர்கள். சபைக்குள்ளே இருந்தும்
விதைக்கப்படுகிற வேத வசனத்தினுடைய மேன்மையை உணராமல் உன்னுடைய விசுவாசத்திலே நீ கிரியைகளை காண்பிக்காமல் நீ செத்த நிலைமையில இருக்க வேண்டாம். இந்த 2 மரணங்களும் இந்த உலகத்திற்கு உன்னை கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்தும். இந்த உலகத்திலே இருக்கும்போது நீ தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போய்விட்டதாக மற்றவர்கள் எண்ணிக்கொள்வார்கள். ஆனால் நீ போக முடியாது. பன்றியின் தவிட்டை தின்கிற இடத்திலே கெட்ட குமாரன் மரித்திருப்பானால் அவன் எப்படி தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போக முடியும்? இல்லை. தேவன் பட்சமாய் திரும்பி விடுங்கள். தேவன் பட்சமாய் திரும்பி விடுவீர்களானால் நீங்கள் சந்திக்கிற எந்த பாடுகளுக்கும் மத்தியிலையும், நீங்கள் சந்திக்கிற எந்த நெருக்கங்களுக்கு மத்தியிலையும், ஒருவேளை இப்படித்தான் நீங்கள் சொல்லுவீர்கள், நான் சரீரத்தில் தரித்திருப்பது தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு அவசியம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் சரீரத்திலே பிழைத்திருப்பது தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு அவசியம். எழுந்திருப்போம், ஜெபிப்போம்.